ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் யாமினி ரியா ராஜுகுட்டி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமாண்டுக்கான ரிப்ளே தான். அது என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படித்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. இந்த வீடியோ போடுறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. அது என்னன்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஊரில் வந்து திருவிழா போட்டிருந்தாங்கல்ல, அப்போ வந்து ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ண நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து கேட்டிருக்கீங்க. நாங்கள் வந்து பேல்குறிச்சி, அம்மா ஊர் வந்து பேல்குறிச்சி, எங்கள் ஊர் வந்து வடுகுப்பட்டி. வடுகுப்பட்டினா இந்த நாமக்கல் போகிற ரோட்டில். அது உங்களுக்கு தெரியும், என் வீடியோ பார்க்குற சிலருக்கு தெரியும். லாங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் தெரியாது. தெரிஞ்சவங்களா இருந்தால் தெரியும்னு சொல்லி கமெண்டில் பண்ணுங்கள். தெரியலன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் ஊர் வந்து பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது, உங்கள் ஊர் வந்து வீடியோ போட்டிருக்கீங்க, செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கமெண்டில். ஆமாம், எங்கள் ஊர் வந்து பெரிய ஊர், 500-600 வீடு பக்கமாக இருக்கும் எங்கள் ஊரில். நான் பிறந்தது வந்து ஆந்திரா, வளர்ந்தது வந்து பேல்குறிச்சி, எங்கள் அப்பா ஊர். கொஞ்ச நாளாக அங்கே இருந்தோம். நான் வந்து திருப்பதியில் தான் பிறந்தேன். சென்னையில் வந்து கூட்டிகிட்டு போய் எனக்கு 1 வயசு அப்போ சென்னையில் இருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு பேலுக்குறிச்சிக்கு வந்தோம். பேலுக்குறிச்சியில் தான் நான் ஸ்கூல் படித்தது. அப்புறம் அங்கேருந்து தான் கல்யாணம் ஆனது, எல்லாமே ஏஜ் அட்டன் பண்ணது, எல்லா விஷயமும் அங்கே தான் நடந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு பாட்டி ஊர் தான், அம்மாச்சி ஊர் வந்து ஆந்திரா. அப்பப்போ போயிட்டு வருவோம். அப்போ வந்து நான் வீடியோ போடும்போது எல்லோரும் நல்லா வீடியோலாம் அழகாக இருக்குது, நல்லா இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வருஷம் ஏன்டா நோம்பிக்கு போனோன்னு ஆயிடுச்சு. போனோன்னையுமே ஏன்னா பர்மிஷன் வந்து போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம்மா. அப்படி சொன்னானே ஏன் எதுனாலும் நானும் யோசிச்சே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, மறுபடியும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம எந்த ஊரில் வந்து எதனா பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ஸ்டேஷனில் போயிட்டு அந்த மாதிரி நாங்கள் நோம்பி வைக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டு வரணுமாமே. அதனால் போயிட்டு எல்லாம் இது பண்ணோன்னே போன வருஷம் வந்து ஏதோ சண்டை வந்துருச்சாட்டுக்கு. அதனால் நோம்பிக்கு வந்து உங்களுக்கு அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா மறுபடியும் சண்டை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டாங்களாட்டுக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலோடு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு செம்மையாக இந்த வருஷம்லாம் ரொம்ப நிறைய பெரிய பெரிய ரேடியோ செட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. போனோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் அலோடு தரல அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாயிருச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அலோடு தந்துட்டாங்க அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர், எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் என்னை மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேன்ஸ் எல்லோரும் என்கிட்ட ஃபோட்டோ பிடிச்சாங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களும் வந்திருந்தாங்க, என்னை கேட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்கப் அதிகமாக போட்டால் தான் அழகாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் பேர்லாம் சொல்ல விரும்பல. அதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளாக இருந்தால் தான் அழகாக இருக்கீங்க, எப்படின்னா மேக்கப்பே போடாமல் போடுற வீடியோலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அந்த லப்பர் பேண்டு, அம்மா வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அப்போ வந்து அந்த லப்பர் பேண்டோடைய ரேட் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க பேர் வந்து தெரியல, சுஜி என்ன பேருன்னு தெரில. அவங்க வந்து அந்த லப்பர் பேண்டோடைய ரேட் வந்து சொல்லியிருந்தீங்க 150 ரூபா, 150 ரூபா சம்திங் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதோடைய ரேட் 150லாம் கிடையாது, வெறும் 100 ரூபா பேக்கெட் மட்டும்தான். அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இன்னும் நிறைய கமெண்ட்ஸ், நல்ல குட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வருத்தமாக லைவ் போட்டோன்னே கவலைப்படாதீங்க, கடவுள் உங்கள் பக்கம் இருக்கார், கவலைப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லி ஆறுதல் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கமெண்ட் பண்ணியிருக்கேங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. எனக்காக கேர் பண்ணி இவ்வளோ பேர் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்பயுமே இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க, ஆறுதல் கொடுங்க. நானும் பெரிய ஆளாகி வளர்ந்து கண்டிப்பாக பெரிய ஆளாக ஆகணும். சின்ன வயசுலேருந்தே ஆசை, எப்படியாவது ரீல்ஸில் பெரிய ஆளாயிடணும், ரீல்ஸில் இல்லைனாலும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்ம பெரிய ஆளாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைலாம் இருக்குது. இருந்தாலுமே சப்போர்ட் கொடுக்க ஆள் கிடையாது. அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய கமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் பேட் கமெண்ட்லாம் அந்த அளவுக்கு வந்ததில்லை. ஆனால் பேட் கமெண்ட் ஒரு வீடியோ போடுறேன், ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதோ ஒன்று கேட்டிருந்தீங்க. முக்கியமான ஒரு கமெண்ட்டு,
434 சப்ஸ்கிரைபர் தான் உங்களுக்கு இருக்காங்க, எப்படி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 433 அந்த வீடியோவை நீங்கள் லென்த்தாக நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அதில் இருக்கக்கூடிய விடை வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். நீங்கள் அரைகுறையாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அதனால 433 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது, எப்படி மணி ஏர்ன் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கல்ல, அது வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து 1000 ஃபாலோவர்ஸ் வேணும். ஃபாலோவர்ஸ்னால் சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர் வேணும். 4000 மணி நேரம் வாட்சவர் வேணும். 4000 மணி நேரம் வாட்சவர்லேருந்து 3000 மணி நேரம் வாட்சவர் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வியூஸு, வாட்ச் டைமு, அதுக்கப்புறம் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஒரு பணம் நம்மளுக்கு வருது அப்படின்னா அவ்வளோ சர்வசாதாரணமாக ஈஸியாக வந்துடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதெல்லாம் அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளுக்கு வந்து பணம் கிடைக்கும். கண்டிப்பாக வரும். வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ போடுவேன். அதுக்கு முன்னாடி இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்லி மெசேஜிலலாம் கேட்காதீங்க, டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் ஊர்லேருந்து ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க, பாப்பா நீ வந்து கம்மியாக தான் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்த, எப்படி பாப்பா உனக்கு அவ்வளோ அதிகமாக என்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோன்னு சொல்லலாம். எப்படி என்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஓன் வாய்ஸ் போடணும். நம்ம வந்து ரீல்ஸ் மட்டுமே போட்டுட்டு இருந்தால் ரீச் ஆகாது. ஓன் வாய்ஸ் பேசினோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எம்கே யாமினிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ இருக்குது, மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய்.